ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேரளாவில் இருக்குதுங்க. ஆமாம், இது என்ன இடம்னு நான் இது சொல்லணும்னா, நம்ம அரவிந்த் சாமி படம் இருக்குல்ல, தெரியும், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அரவிந்த் சாமி மறக்க முடியுமா நம்மளால்? ஆமாங்க, அவர் நடித்த ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துருச்சா? அது ஒரு பாட்டுக்கு இது ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக, நல்லா பச்சை பசுமையாக, நல்லா கேரளா தான் இது. கேரளா போகிறப்ப தான் நாங்கள் பார்த்தோம், சொன்னாங்க இந்த மாதிரி இடம்னு. எங்களுக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஆமாங்க, அந்த பாட்டு ஞாபகம் இருக்குது. அந்த பிளேஸ் நம்மளாம் மும்பைன்னு நினச்சிட்டே இருந்தோம், ஆனால் மும்பையில் இல்லை, கேரளாவில் தான் இருக்குது இந்த இடம். எங்களுக்கே போயிட்டு ஷாக்கு. அந்த அந்த தூண் மாதிரியே 4-5 எண்ணம் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய ஃபோட்டோஸு ஷூட்டிங்ஸுக்கு சூப்பரான இடம். ஆமாங்க, யாரெல்லாம் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க சொல்லுங்கள். அங்கே எழுத்து போட்டிருக்குது, கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிங்க. இல்லை, எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஆனால் அது என்ன இடம், என்ன பாட்டு, அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலும் சொல்லுங்கள், சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நானும் லாங் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் போகிற இடம்லாம், அதுக்குன்ட்டு. ஆமாம், எல்லா லாங் வீடியோ போடுறேன், ஒரு 100-200 வியூஸுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது வைங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எடுத்து போடுறதோ, ஒரு த்ரில்லிங்காக பேசி போடுறது நமக்கு தெரியாது, வராது. மயில் ஓடுதுங்க, மயில். நம்மளை பார்த்துட்டு மயிலும் கூட ஓடுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் நமக்கு வராது, எனக்கு வராது. நமக்குங்கிறதும் எனக்கு தமிழில் தான் அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. ஏன்னா நம்மளே இப்போ தான் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து இப்போ தான் பழகியிருக்கோம், முக்கால்வாசி பழகிட்டேன்னு வைங்க, ஒரு அரைவாசியும் முக்கால்வாசியும். அப்புறம் பார்த்திங்களா, அந்த குசும்புத்தனமாலாம் பேச வரல, ஜாலியாக பேச வரல, நம்மளுக்கு என்ன பேசணும்னு தெரில. அதே மாதிரி அதனால் நான் என்ன ரசிக்கிறேன்னா, அங்கே வருங்க மயிலை பிடிக்கிறதுக்கு எப்படி ஓடுறாங்க, அந்த ஒரு வாயில்லாத ஜீவனையும் கூட அந்த காட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆளுகள் அப்படி தான். அதுவே வாயில்லா ஜீவனை எப்படி ஓடுது வருங்க மயில். அந்த மயிலை பிடிக்க நாங்கள்லாம் ஓடுறோன்னு வைங்க. அதான் கண்ணுக்கு தெரியுதா அதான். நல்லா அந்த இதுக்கு மயில் கலரே ஒரு தனி கலர், இயற்கையான கலர்னால் மயில் கலர் மட்டும்தாங்க. ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கேரளா ஃபஸ்ட்டு நாங்கள் நைட்டே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 2 ஃபேமிலி, எங்கே போனாலுமே ஜாயிண்டிங் 2 ஃபேமிலி. ஆமாம், அது ஜாலியாக இருக்கும் இல்லையா? சிங்கிளாக தனியாக ஒரு ஃபேமிலி போகிறத விட 2 ஃபேமிலி போனால் அது ஒரு ஜாலியாக பேசிட்டு கலகலன்னு வரலாம். அதனால் எங்கே எந்த டூரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஜாயிண்டாக தான் போவோம். சிங்கிளாக எப்போ வாட்சி தான் போவோம் ஒரு ஃபேமிலியாக, அது கோயிலுக்கு போவோம். மற்ற டைம் இந்த ட்ரிப்பு டூரெல்லாம் ஜாயிண்ட் 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி அந்த மாதிரி போவோம். ஆமாங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லலாமா, இல்லை நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். கோயம்புத்தூரில் நைட்டு கிளம்புனது, காலையில் 8 9 10 தெரில. கேரளா போய் சேர்ந்துட்டோம். கேரளா போய் சேர்ந்து ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு ஆமாம், டீ மட்டும் தான் குடித்தோம். உளுந்த வடை என்ன பெருசாக இருந்துச்சு, வேண்டான்னு சொல்ல. பார்த்துட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த தூணு அதே மாதிரி 4-5 இருக்குது, அது ஒன்று தான் நினைக்காதீங்க, அதே மாதிரி 4-5 இருக்குது. பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃபோட்டோ எடுக்கிறவங்க, ஷூட்டிங் எடுக்கிற, வீடியோ எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்ல இடம். நமக்கெல்லாம் எடுக்க தெரியல, எடுக்கிறக்கு ஆள் இல்லை. நானாக தான் எடுத்துகிட்டு வரங்காட்டிக்கு தான் நான் பின்னாடி காமிக்கிறேன். அப்புறம் நிறையா இடம் நானே எடுத்து நானே போடுறங்காட்டிக்கு எனக்கு நிறைய இடம் உங்களுக்கு சொல்ல தெரில, அவ்வளோதாங்க. அதான் சூப்பராக இருக்கா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிருக்கணுமே இந்நேரம். ஆமாம், அந்த இடத்த பார்த்த உடனேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீனரியோட அந்த தண்ணி மேலே நின்று பார்க்குறக்கு, அந்த தண்ணிக்கு அப்பப்பப்பா, அந்த இடத்த பார்த்தோன்னே நம்மளுக்கு அரவிந்த் சாமி அவரோட ஞாபகம் வந்திருக்கணும். அப்புறம் கூட இன்னொரு ஹீரோயினி. யாருங்க ஞாபகம் வந்துச்சா? ஹீரோயினி ஞாபகம் இந்த இடத்த பார்த்தோன்னே ஞாபகம் வந்திருக்கும் பாதி பேர்த்துக்கு. ஏன்னா நான் ஒருத்தி தான் போயிருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருப்பீங்க. அப்புறம் நாங்கள் போனப்போ நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் போனது கொஞ்சம் நேரத்தில் போனங்காட்டிக்கு, சீக்கிரம் போனங்காட்டிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து. இல்லாட்டி கூட்டம் வரும்னு சொன்னாங்க. அப்படியே போயிட்டு மேலெல்லாம் போயிட்டு வெயில் பட்டையை கிளப்பிச்சு கேரளாவில். ஆமாங்க, சூப்பராக நல்ல பிளேஸ். ஆமாங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு தெரியல, நானே சொல்லிடுறேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் என்ன மாதிரி தெரியாமல் இருந்திருக்கலாம். நானே இதுதானே ஃபஸ்ட் டைம் போய் இந்த இடமா அப்படின்னு வாய் பொழந்து பார்த்த இடம். அங்கே நிற்கிறாங்க எங்கள் 2 ஃபேமிலி, அப்புறம் வேறு யாரோ ஃபேமிலி வந்திருக்காங்க. அது என்ன இடம் என்றால், உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, உறவே அந்த படம் தான், பாட்டு தாங்க. அரவிந்த் சாமி, சுஸ்மிதா. ஆமாம்,
ஊர் பார்வை பார்த்தேன் உயிர் வந்த பின்பும் அங்கேருந்து ஓடி வருவாங்க பாருங்கள். அந்த இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். ஆமாங்க, சூப்பர் சூப்பர். நல்லா பச்சை பசுமையாக நிறைய இடம், நம்மளுக்கு காலே வலிக்கிற அளவுக்கு நிறைய இடம் பிளேஸ் இருந்துச்சு. நிறைய பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியாக போனீங்கன்னா நிச்சயமாலுமே நல்லா எடுக்கலாம். அங்கே இருக்கு பாருங்கள் தூண், என் பின்னாடி தெரியுதா? அதே மாதிரி ஒரு 4-5 தூண் இருக்குது. அந்த பாட்டுக்கு ஓடி வருவாங்க இல்லையா, அந்த கடல் தெரியும். நீங்கள் போனீங்கன்னா கடலுக்கு அங்கே போகக்கூடாது, அபாயன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப அலை வராங்காட்டிக்கு. அப்புறம் நாங்கள் மேலே அது மேலே இருந்தால் பார்த்தா அவ்வளோ கடல் அலை சூப்பராக ஃபோர்ஸாக போச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களாம் கேரளா போனீங்கன்னா இதையும் ரசிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடம், நான் போகிற இடம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், நீங்கள் போகிற இடம் போடுங்க, தெரிஞ்சுக்கிட்டு நானும் போகலாம். ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. காலையில் அப்படியே காரை விட்டு இறங்கணுன்னு டீ குடிச்சு கைகள் மூச்சு கழுவி டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டோம். அதனால் மேக்கப் எதுவும் அழுக்கு சமையல் தான். இனிமேல் தான் போய் ரூம் எடுத்து தங்கி அடுத்த இடம் பார்க்கலான் இருக்கோம். ஆமாம், யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கேரளாவில் உயிரே உயிரே பாட்டு, அரவிந்த் சாமி நம்ம சுஸ்மிதா மேடமும் ஜோடியாக அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அந்த இடம் இங்கே தான் இருக்குது, நம்ம கேரளாவில். மும்பையிலே நினச்சிட்டு இருந்தோம் நம்மளாம் ஷூட்டிங்கில், ஆனால் கேரளாவில் இருக்குது. கண்டிப்பாக கேரளாவுக்கு இந்த ஸ்கூல் லீவுக்கெல்லாம் போனீங்கன்னா விசாரித்து போயிட்டு வாங்க. அது ஜாயிண்ட் ஃபேமிலியாக போனீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், வேறு லெவலு. உட்காந்து சாப்பிட்டெல்லாம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனால். ஆமாங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த டைம் ஸ்கூல் லீவுக்கு போனீங்கன்னா சொல்லுங்கள், கமாண்டு போடுங்க. பார்த்தவங்க கமாண்டு போடுங்க, போகாதவங்களும் சொல்லுங்கள். அட்ரஸ்ஸு என் கணவருக்கு தெரியும், கேட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல ட்ரிப்பு, என்ஜாய் ஆனது. நடக்கணும், அந்தளவுக்கு தெம்பு வேணும், கால் வலி வந்துடும். அவ்வளோ பிளேஸ், பெரிய பிளேஸ் தான். அப்புறம் உட்காரலாம். அங்கங்கே கொஞ்சம் பயந்தான், நம்மளுக்கு காடு இல்லையா. அங்கே பாருங்க தண்ணி தெரியுதா, கடல். அந்த பாட்டு கொடி வருவாங்களே, அந்த சீன் அது அங்கே தாங்க. வாங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க.